எல்லாருமே உங்களுடைய மேக்கப்லாம் பார்க்கும்போது ரொம்ப சட்டிலா இருக்கு, அவங்க வந்து நோ மேக்கப் லுக்ல இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்கின் கேர். நீங்க என்னெல்லாம் வந்து ஸ்கின் கேர் பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணி வந்து ஃபெயில் ஆயிருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஃபெயில் ஆனதுலாம் கிடையாது. ஏன்னா நான் அதுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு ஆளு. மேக்கப் சைடு போனோம்னாலே கொஞ்சம் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா நான் நேத்து ஒரு ஷூட் பண்ணேன், எனக்கு பயங்கரமா எனக்கு ஆக்னி வந்துருச்சு. அதனால எனக்கு வந்து பெருசா மேக்கப்ல அந்த மாதிரி ஹெல்தியா நிறைய தண்ணி குடிப்பேன். நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் வந்து ஒரு இளநீர் கம்பல்சரி ஒரு நாள் குடிச்சிடுவேன். அப்புறம் ஒரு 2-3 லிட்டர்ஸ் தண்ணி வந்து கரெக்டா குடிச்சிடுவேன். தண்ணி, அப்புறம் ஹெல்த்தை பார்க்கறது, கரெக்டான தூக்கம், சரியான ஆரோக்கியமான சாப்பாடு, இது இருந்தாலே நம்மளோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி ஷூட்ஸ்லாம் போனதுக்கு அப்புறம் ஹெவி மேக்கப், ஃபுல் டே ஸ்கெட்யூல் நீங்க வந்து ஷூட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு நைட் ரொட்டீன் அந்த மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணுவேன். இப்போ இந்த ஆக்னி வந்துருச்சுன்னு சொன்னேன்ல, இப்போ நான் போய் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு ஸ்டீம் பண்ணுவேன். ஸோ லெமனை ஸ்குவீஸ் பண்ணிட்டு அதோட இதுவுமே வந்து அந்த தண்ணியிலே போட்டுட்டு அதை கொஞ்சம் ஸ்டீம் பண்ணுவேன். ரொம்ப கிட்ட எல்லாம் கிடையாது, நல்லா கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்டீம் பண்ணிட்டு மோஸ்ட்லி நம்ம தூங்கும் போது வந்துட்டு அந்த பெட்டுல வந்துட்டு ஒரு காட்டன் துணி போட்டு தூங்குவேன். ஏன்னா ஸ்கின்னுக்கு வந்துட்டு நம்ம நிறைய பேரிகேட்ஸ் இருக்கும், அது எதுவுமே பிரேக் ஆகாம நம்ம பாத்துக்கிறது ரொம்ப என்ன, நம்மளுக்கும் வயசாகுது இல்ல, அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கணும். அதனால அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அழகின் ரகசியம் உண்மையிலேயே இயற்கையில தான் அடங்கி இருக்கு. அந்த வகையில 18 மூலிகைகளுடைய நன்மைகளை சேர்த்து சருமத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நம்ம ஆயுர்வேதிக் சோப்பான மேடிமிக்ஸ். கடந்த 55 ஆண்டுகளா மக்களுடைய நம்பிக்கையை வென்ற ஆயுர்வேத சோப் நம்ம மேடிமிக்ஸ்.